அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 1/8/2024 வியாழக்கிழமை. இன்று பிரதோஷ விரத நாள். சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இந்த குருவார பிரதோஷத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை 3வது ஆடி வெள்ளி விரத நாள். அம்பாளை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 16ஆம் நாள். இன்று மாலை 5:17 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ள நாள். இன்று மதியம் 12:47 வரை மிருகசீர்ஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:02 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது நல்லது. யாருடைய விஷயத்திலும் தலையிடக்கூடாது. தலையிட்டீர்களானால் பிரச்சனை உங்களுக்கு தான். யாருக்கும் உதவியும் செய்ய போக வேண்டாம். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதிலே சில தாமதங்கள் ஏற்படும். நல்ல வரன்கள் கிடைப்பதிலும் சில தாமதங்கள் ஏற்படும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 6. ரிஷபராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருட்களை அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ வைத்துவிட்டு தேடி அழுவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வருபவருக்கும் அற்புதமான நாள். ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள், நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். அதே போல் சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மற்றும் வர்மா போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். இன்று வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 4. புதன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே, செலவுகளை குறைக்க வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். வீண் விரயங்களை செய்யக்கூடாது. வீட்டுக்கு தேவையில்லாமல் பொருளை வாங்கி சேர்க்கக்கூடாது. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையினருக்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான எண் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 3. சந்திர பகவானை ராசியதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குரு பகவானால் சில நன்மைகள் நடக்கும்.
காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ப்ரமோஷன் மற்றும் இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 4. சிம்ம ராசி அன்பர்களே, துணிச்சலான நாள். சில விஷயங்களிலே தைரியமாக இறங்குவீர்கள். நம்பிக்கை தரக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரிகளிலே அல்லது பல்கலைக்கழகங்களிலே வெளிநாட்டிலே படிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் நாள். வெளிநாட்டிலே பிஆர் மற்றும் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். காதலர்களுக்கிடையும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 3. புதன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே, நலமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். தொழிலதிபர்களுக்கு புது முதலீட்டு வாய்ப்புகள் வந்து சேரும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கும் புது வாய்ப்புகள் வந்து சேரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்கள் மற்றும் ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் மீண்டும் கிடைக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி மற்றும் கோச்சார ரீதியாக குரு, சனி அல்லது ராகு, கேது போன்ற கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களுடன் சில பிரச்சனைகள் வந்து சேரும். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாள். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். மெரெயின் என்ஜினியராக இருப்பவர்கள் நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள். ரிசர்ச் மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதேபோல் ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். புது தொழில் தொடங்கும் பொழுது
முதலீட்டாளர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்று நீங்கள் நல்ல பலன்களை பெற வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 7. தனுசு ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கு சோதனை வர்ற மாதிரி சில விஷயங்கள் ஆஃபீஸில் நடக்கும். அதிகாரிகளின் கெடுபிடிக்கு உள்ளாவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள்லாம் கிடைக்கும். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள், HR அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 9. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, சனி பகவானால் ஆரோக்கிய விஷயத்திலே சில பிரச்சனைகள் வந்து போகும். பெரியவர்கள் முதியோர்களுடைய ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி மற்றும் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். பேசி தீர்த்து கொள்ளுங்கள். 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். உங்களுடைய காதலை இருவீட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சொந்தமாக இடம் அல்லது வீடு வாங்க நினைப்பவர்கள் இதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை வருஷம்தான் வாடகை வீட்டில் இருக்கணும், சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும்னு நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ஐயப்பன் தர்மசாஸ்தா வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 4. கும்பராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள் இப்படித்தாங்கிற மாதிரி நடக்கும், அதையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வந்து சேரும். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லெக்சரராக, ப்ரொஃபஸராக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்களை தரக்கூடிய நாள். எலக்ட்ரீஷியனாக, கார்பெண்டராக, பிளம்பராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்று மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் தேர்வுகளிலே, பரீட்சைகளிலே வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 5. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். சில விஷயங்களிலே எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து போகும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையினருக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேரும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரொமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க ஸ்ரீ அன்னபூரணி அம்பாளின் அருள் கிடைத்து வாழ்க்கையிலே என்றுமே அன்னத்திற்கு குறைவில்லாத வாழ்க்கை வாழ பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி.
வணக்கம்.